அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாக இருந்தது. எனவே அவற்றினூடாக வரி வருமானம் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கும் நேற்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதிச பதிலளித்திருப்பதை நாம் இவ்வாறு தினகரன் பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். தினக்குரல் பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மதுபான அனுமதி பத்திர விவகாரம் ரணிலின் கிண்டலை ஏற்கவே முடியாது என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவிக்கிறார். சுமார் 300க்கும் மேற்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியது மட்டுமன்றி அனுமதி பத்திரங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் மதுபானத்துக்கு மக்கள் வழங்கும் வரியை திரட்டுவதற்கும் முன்னாள் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது விந்தையானது என அமைச்சர் நலிந்த ஜெயதிசவினால் இவ்வாறு கூறப்படுகிறது. உதாரணமாக LCCக்கு சொந்தமான 3 நிறுவனங்களில் அந்த நிறுவனங்களிலிருந்து 2018ஆம் ஆண்டு முதல் வரி அறவிடப்படவில்லை என்ற கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய காலத்தில் இடம்பெற்ற சில செயற்பாடுகள் தொடர்பிலும் அவரால் கருத்து முன்வைக்கப்படுகிறது. மதுபான அனுமதி பத்திரத்தை வழங்கும் போது நிலுவையில் இருந்த வரியை அறவிடுவதற்கேனும் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவினால் இவ்வாறு கூறப்படுகிறது. மதுபான விற்பனை நிறுவனங்களிலிருந்து 7 பில்லியன் ரூபாவை வரியாக அறவிட வேண்டியுள்ளதால் அதனை அறவிடுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். நிலுவை வரிக்கு பதிலாக அவர்களது சொத்துக்களை சுவீகரிப்பதற்கு சட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தால் அரசாங்கம் அதனை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலால் வரி சட்டத்துக்கு முரணாக மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கவில்லை என அவரது அலுவலகம் வெளியிட்டிருந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சரால் இவ்வாறு கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வருடாந்தம் 250 300 வரை மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் அரசாங்கத்தின் ஏனைய திட்டங்களை பலப்படுத்த எதிர்பார்த்ததாக தெரிவித்திருந்தார். நாட்டு மக்களின் வரிப்பணத்தின் மூலம் தமது ஓய்வு காலத்தை கழிக்கும் நபரொருவர் இவ்வாறான வினோதமான கருத்தை தெரிவிப்பது சற்றும் பொருத்தமானதாக இல்லை என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். நான் அவருக்கு தெரிவிக்க விரும்புவது நாட்டில் பார்களை உருவாக்கும் நேரத்தில் தென்னை மரங்களை நட்டிருந்தால் அல்லது நெல் களஞ்சிய சாலைகளை உருவாக்கியிருந்தால் இப்போது அவற்றுக்கு தட்டுப்பாடு இருந்திருக்காது என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பான கருத்தினையும் தற்போதைய சர்ச்சையையும் ஒன்றாக இணைத்து கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார்.